ஹாய் நண்பர்களே, நான் தான் மைதா சப்பாத்தி. நீங்க அதிகமா இந்த மாதிரி மைதா சப்பாத்தி சாப்பிடுறீங்களா? நீங்க அப்படின்னா இந்த வீடியோ முழுசா பாருங்க. மைதால செய்யப்பட்டு வீட்லயும் இல்லனா ஹோட்டல்லையும் சாப்பிடுறீங்களே. நான் மைதாங்கிறதுனால உங்களுடைய வயிற்றுக்குள்ள போய் டைஜஷன் பகுதியை ஹெவி ஆகிடுவேன். மைதாவுல சமைச்ச உணவுகளை சாப்பிடுறதுனால ஓரளவு இல்ல எந்த விதமான சத்தும் கிடைக்காது. அது மட்டும் இல்லாம மைதா உணவை அதிகமா சாப்பிட்டா கடுமையான வெயிட் கூடும், ஹெல்த் பாதிக்கப்படும். ஆனா என்னோட டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும். அதான் ப்ராப்ளமே. நீங்க மைதா உணவு சாப்பிடுறதுக்கு அதனால மைதா உணவு அளவா சாப்பிடுங்க. எதுக்குன்னா உடம்பு ஆரோக்கியம் மற்றும் ஹெல்த் ரொம்ப முக்கியம். சரி நண்பர்களே, எல்லாரும் கவனமா வீடியோவை கவனிச்சிங்களா? மறக்காம ஒரு லைக், கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.